வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளையும் தொடர்ந்து அபகரிக்கிறார்கள். 37,000 அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரித்திருக்கிறார்கள் 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இவருடைய செய்திகள் மாறி இருக்கிறது. இவருக்கு பேரு மைக் ஹக்கபி. இவர் தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவராக செயல்பட்டு வருகிறார். பாலஸ்தீனத்தினுடைய பகுதி மட்டுமல்ல, மத்திய கிழக்கினுடைய எல்லா பகுதிகளுமே யூதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் பின்னர் அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 134வது நாளாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய, குறிப்பாக குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க், காசாங்கிற ஒரு பகுதி, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைங்கிறது மற்ற பகுதி, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் குடியேறிகள் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய அநியாயமாக அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அடித்து பிடிக்கக்கூடியவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 37,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கற்பனைக்கு கூட யோசிச்சு பார்க்க முடியாத மாபெரும் அநியாயம். இப்போ நம்ம நாடுகளில் எல்லாம் வீடுகளை அபகரிக்கிறது, அந்த கலவரங்களில் அழிக்கிறது தான் நடக்குமே தவிர மொத்தமாக அபகரிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது, நடக்கிறதே இல்லை பெரும்பாலும் என்று சொல்லலாம். இந்தியாவில் ஒரு சில இடங்களில் நடைபெறுகிறது. இதே நேரத்தில் வெஸ்ட் பேங்கை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமே அபகரிப்பு தான். இஸ்ரேலுங்கிறதே அபகரிக்கப்பட்ட பூமி தானே, பாலஸ்தீனம்ங்கிற பெருநிலப்பரப்பில் இருந்து அபகரிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. அவர்கள் மீண்டும் காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்ற போன்று வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளையும் தொடர்ந்து அபகரிக்கிறார்கள். 37,000 அப்பாவிகளுடைய வீடுகளை அபகரித்திருக்கிறார்கள் 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய பகுதியினுடைய முழு கட்டுப்பாட்டையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பே தற்போது கைவசம் வைத்திருக்கிறது என்கிறது அல் அரபியாவினுடைய செய்தி தொகுப்பு. அல் அரபியா வெளியிட்டிருக்க மிக முக்கியமான செய்தி தொகுப்புல காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேரிடத்தில் பேட்டிகள் காணப்பட்டிருக்கிறது. அவங்க அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற நாடுகளில் இருக்கிற ஒரு வெறும் ஆர்கனைசேஷன் கிடையாது. அவர்கள் தான் காசா தான் அவர்கள், காசாவினுடைய முழு அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கிறது என்பதை பல பேரும் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காசாவினுடைய அதிகாரத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை காரணமாக நிர்வாகத்தை மாத்திரம் அவர்கள் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுடைய குழுவிடத்தில் சிவில் நிர்வாகம் மாத்திரம், பாதுகாப்பு எல்லாம் கிடையாது, வெறும் சிவில் நிர்வாகம், சுகாதாரம், அபிவிருத்தியை மாத்திரம் அவர்கள் செய்வதற்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாதாரண அந்த முகாம்களில் வாழக்கூடிய மக்களிடத்தில் அல் அரபியா எடுக்கக்கூடிய பேட்டியில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை என்னன்னு கேட்டால், காசாவுக்குள்ள உண்மையான அதிகாரம் யாரிடத்தில் இருக்குதுன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் மிக பெரும் வலிமையான மிகப்பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று மொத்த அதிகாரம் இருக்கிறது. அவர்களிடத்தில் போலீஸ் படைப்பிரிவு இருக்கிறது. அவர்களிடத்தில் அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லி 64 வயதான ஜாப்ரின் என்கிறவர் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு முகாமில் பல பேரிடத்தில் பேட்டி எடுக்கிற நிலையில் அவரும் இந்த கருத்தை வழிமொழிந்தது அல் அரபியா தொலைக்காட்சி சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நியாயமாக நடக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற அழகான செய்திகள் அதிலே வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சந்தை பகுதிகளில் முழுமையான கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வைத்திருக்கிறார்கள். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்காம பிசினஸ் பண்ணினாங்கன்னா, அதே நேரத்தில் அநியாயமாக விலை நிர்ணயம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை பாலஸ்தீன
பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எடுக்கிறார்கள். காசாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளும் என்ன விலையில் விற்கணுங்கிற விலை சூத்திரத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட அப்படி ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ரேட்டில் மரக்கறி இந்த ரேட்டில் விற்கணும், அரிசி இந்த ரேட்டில் விற்கணுங்கிற மாதிரி விலை சூத்திரம் ஒன்றை டெய்லி காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சந்தைகள், தெருக்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படை எல்லா இடத்திலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து தெருக்கள் முழுவதும் அவர்களுடைய போலீஸ் படை நிரம்பி இருக்கிறது. அதே நேரத்தில் சீருடை அணிந்திருக்கக்கூடிய ஆயுதமேந்திய போலீசார் முக்கியமான ஜங்ஷன்களில் நிற்கிறாங்க, மருத்துவமனை வளாகங்களில் நிற்கிறாங்க, அரசாங்க கட்டிடங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அல் அரபியாவை தாண்டி AFP செய்தி நிறுவனமும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் போக்குவரத்து, டிராஃபிக் போலீஸ் உள்ளிட்ட எல்லாமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்குது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் அரபியா ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள்ள ட்ரம்ப் அமைக்கக்கூடிய பீஸ் கவுன்சிலுடைய குழு, டெக்னிக்கல் குழு, நாங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறோம்னு வர்றாங்கல்ல, அந்த குழு உள்ள வந்தால் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையும் அவர்களால் செய்ய முடியாது. அவங்க அமெரிக்க அதிபருடைய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் காசாவுக்குள்ள அவங்க எதை செய்கிறதா இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட ஒவ்வொன்றுக்கும் அவங்க அனுமதி கேட்க வேண்டி வரும். அனுமதி கேட்காமல் எதையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க காசாவுக்குள்ள பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக வெளியாகி இருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய பகுதி எதுவாக இருந்தாலும் அந்த பகுதி பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் என்கிறது தான் சர்வதேச மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதியாக இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க தான் பாலஸ்டைன், அவங்க தான் அந்த நாட்டினுடைய மக்கள். எவனோ ஒருத்தன் கொண்டாந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா வந்து ஆக்கிரமிக்கிறதை யாருமே அங்கீகரிக்க முடியாது என்கிற வகையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் இன்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இவருடைய செய்திகள் மாறி இருக்கிறது. இவருக்கு பேரு மைக் ஹக்கபி. இவர் தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவராக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல போனால் இவர் ஒரு கிறித்தவ ஜியோனிஸ்ட் என்று புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் ஜியோனிஸ்ட் இருக்கிற மாதிரி கிறித்தவ ஜியோனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் மைக் ஹக்கபி. இவருடைய பேட்டி ஏன் பரபரப்பை தூண்டி இருக்கிறது என்று சொன்னால், மத்திய கிழக்கினுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டால் அதை நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்போது யூதர்களுடைய நிலத்தின் மீதான உரிமையை நான் வலியுறுத்துகிறேன் என்கிறாரு. பாலஸ்தீனத்தினுடைய பகுதி மட்டுமல்ல, மத்திய கிழக்கினுடைய எல்லா பகுதிகளுமே யூதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இஸ்ரேலுடைய புவியியல் எல்லைகள் தொடர்பாக பேசுறார். அதில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறாரு. பைபிள் படி மத்திய கிழக்கு முழுவதுமே யூதர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு, அதாவது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத, பொது அறிவு இல்லாத, பைபிளை பற்றிய அறிவும் இல்லாத ஒருவர் பேசக்கூடிய பேச்சுக்களைத்தான் இன்றைக்கு மைக் ஹக்கபி பேசியிருக்கிறார். வெளிப்படையாக கூடுதலாக அவர் சொல்லும்போது, ஈராக்கினுடைய யூப்ரட்டிஸ் நதிக்கும் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய நைல் நதிக்கும் இடையிலான பகுதிகள் உட்பட, ஈராக்கில் இருக்கிற யூப்ரட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ஈஜிப்டில் நைல் நதி இருக்குது, இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட எல்லாவற்றையுமே இஸ்ரேல் கைப்பற்ற வேண்டும். அவங்க இதுவரைக்கும் கைப்பற்றுறதுக்கு கேட்கல, கேட்டால் நாங்கள் உதவி செய்கிறத பற்றி யோசிப்போம், ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி மைக் ஹக்கபி பேசும்போது, பைபிளுடைய வசனம் எதையெல்லாம் சொல்லுகிறது என்பதை பற்றி அதில் அவரை பேட்டி எடுக்கக்கூடிய கால்சன் ஹக்கபி இடத்துல விரிவாக சொல்றார். கால்சனை பொறுத்தவரையில் அவர் ஒரு பழமைவாத மதகுருவாக அறியப்படக்கூடியவர். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. பைபிள் படி எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? ஆபிரகாம் காலத்தில் இருந்து, அதாவது இப்ராஹிம் நபி, நம்ம இப்ராஹிம் நபியும் அவங்க ஆபிரகாம் பாங்க, ஆபிரகாமுடைய சந்ததியினருக்கு நிலத்தை உறுதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இப்ராஹிமுடைய சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்று சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி, அந்த ஆள் என்னன்னு கேட்டா மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி சம்பந்தம் இல்லாம அதுல பேசுகிறாரு. ஆனா இது இன்றைக்கு அரபு தேசத்துக்கு மத்தியில் கூட ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக
குறிப்பாக இவங்க சொல்லக்கூடிய மத்திய கிழக்கினுடைய பகுதிகள் எதெல்லாம் வரும்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆல்ரெடி ஒரு கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பறந்துபட்ட இஸ்ரேல் என்று பேசுறாரு. அதுக்குள்ள எதெல்லாம் வரும்னா, லெபனானுடைய பல பகுதிகள் வந்துடும், சிரியாவினுடைய இன்றைக்கும் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸ் உட்பட பல பகுதிகளை இஸ்ரேல் தான் கைப்பற்றி வச்சுக்கிட்டு அது எங்க இடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிரியாவினுடைய பல பகுதிகள் வந்துடும், ஜோர்தானுடைய பல பகுதிகளை இஸ்ரேல் தங்களுடைய பகுதி, எதிர்காலத்தில் நாங்கள் இதெல்லாம் பிடிக்க இருக்கிற பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவினுடைய ரியாது வரைக்கும் உண்டான சில முக்கியமான பகுதிகளை எங்களுடைய பகுதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் கைப்பற்றதுக்கு அவங்க கேட்கல என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் மைக் ஹக்கபி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இவங்க வெறுமனே வார்த்தையாக சொல்றாங்க, பேசிட்டு போறாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்படி சொன்ன எல்லாமே கட்டங்கட்டமாக பாலஸ்தீனத்தினுடைய பல பகுதிகளையும் சிரியாவினுடைய பல பகுதிகளையும் 1967 ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டான் உள்ளிட்ட 6 அரபு நாடுகளுடைய பல பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு முழு வேலையாகவே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரபு நாட்டுக்காரன் எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம்ங்கிற அடிப்படையில் தங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போறானே தவிர, தங்களுடைய எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு போறானே தவிர, இவர்கள் அதை கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில், காசா அமைதி காக்கும் படைக்கு நாங்கள் வாசலை திறந்து வச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள நீங்க பீஸ் ஃபோர்ஸஸ் வர்றதாக இருந்தால் வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த நாட்டில் பீஸ் ஃபோர்ஸஸ் வந்தாலும் உள்ள வரலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா, காசாவினுடைய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. காசாவுக்குள்ள இந்த சட்டம் போடுறது, காசாவினுடைய உள் விவகாரங்களுக்குள்ள தலையிடுறது, இந்த வேலைகளை நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் செய்யக்கூடாது. உள்நாட்டு பாதுகாப்பை பேணுறதுக்கும், அதே மாதிரி இஸ்ரேலுடைய அதே போன்று இஸ்ரேலோடு இணைந்திருக்கிற இந்த முனாஃபிக்குகள் கூட்டம் இருக்கிறாங்க, சில காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறவங்க, இந்த குழுக்களை, ஆயுதம் தாங்கிய குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் நீங்க காசாவினுடைய போலீஸ் படைக்கு பயிற்சி கொடுக்க நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க பயிற்சி கொடுத்துக்கலாம். தாராளமாக பயிற்சி கொடுங்க. காசாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை நீங்க பலப்படுத்துங்க, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை தடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு நாங்க தான் முழுக்க காசா, நாங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்க சொல்றது தான் கேட்கணும்னு வந்தீங்கன்னா அதை நாங்க 2-1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச அதாவது சமாதான படை, அமைதி படையை பொறுத்தவரையில் இதுல 20,000 போர்சஸ் இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. காசாவில் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்டே 40,000க்கும் மேற்பட்ட படையினர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இன்னும் 14 ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தட்ட 10,000 வச்சுக்கிட்டாலே 1,40,000 படை பிரிவு அதிலேயே வந்துடும். இந்த மாதிரி மிக பலம் வாய்ந்த ஒரு இராணுவ கட்டமைப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போகக்கூடிய படைப்பிரிவு 20,000 பேர் பீஸ் படையாக, சமாதான படையாகத்தான் போவோம் இருக்கிறாங்க. இதில் 8,000 பேர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்கிற நிலையில் நேற்றெல்லாம் ஒரு ஹைலைட்டட் நியூஸை பார்த்துருப்பீங்க. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால், நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம்.
அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தருகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தருகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். இந்தோனேஷியாவுக்கு டிப்யூட்டி சேர்மன் அல்லது டிப்யூட்டி ஜெனரல் போஸ்ட்டை கொடுத்துட்டாங்க என்கிற செய்திகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த தலையை தடாவி கொட்டுகிற விஷயங்கள். நாங்கள் 8000 பேரை நாங்கள் தர்றோம்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் காசாவினுடைய பீஸ் படை, சமாதான படைக்குரிய ஜெனரல் தளபதியாக அமெரிக்காவினுடைய தளபதி தான் இருப்பார். ஆனால் டிப்யூட்டியாக, துணை தளபதியாக யார் இருப்பார்னு கேட்டால் இந்த இந்தோனேஷியாவிலிருந்து போகிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்தோனேஷியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் காசாவினுடைய பீஸ் ஃபோர்ஸஸில் டிப்யூட்டி எங்களுக்கு தான் கிடச்சிருக்குது, துணை தலைவர் பதவி எங்களுக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் அநியாயம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படலாம். நம்ம அநியாயம் செஞ்சாங்கன்னா அதுக்குரிய பதிலை இம்மையிலும் அருமையிலும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் காசாவில் நோன்பு பிடிக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்களை நாசப்படுத்துவதற்கு ஒரு வேலையை இஸ்ரேல் இன்றைக்கு பார்த்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஃபேஸ்புக்கிலையும் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு சிகரெட் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, 2 பேரிச்சம்பழம் இருக்கும். இதுக்குள்ள இந்த 2 பேரிச்சம்பழத்தை போட்டு ஒரு சிகரெட்டை போட்டு ஒரு கார்டை உள்ள வச்சிருக்கிறாங்க. நோன்பு திறப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய காசாவினுடைய அப்பாவி மக்களுக்கு மத்தியில் ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் இந்த ஒரு பேக்கை எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு போகிற ட்ரோனில் கொண்டே போடுறாங்க. 2 பேரிச்சம்பழம், ஒரு சிகரெட்டு, அதே மாதிரி ஒரு கார்டு. இந்த கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் இருக்கிறாங்க. அந்த ஷின்பத்தினுடைய கான்டாக்ட் நம்பர்கள் இருக்கிறது. என்னன்னா இதை பிறக்கக்கூடியவங்க அவர்களோட கான்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு பணத்தை பொருளை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உளவாளிகளாக தங்களுடைய சிஐடி வேலைக்கு பயன்படுத்தி கொள்வான். அதற்காக இந்த மாதிரி பசியோடு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறது. காசாவினுடைய, அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் இன்றைக்கு இந்த ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரான் தயாராகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் தன்னுடைய திட்டம் என்ன என்பதை முன்வைப்பதற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த முடியாது, அது எங்களுடைய உரிமை என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிற அதே நேரத்தில் தடைகளை நீக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈரான் முன்னெடுக்க இருக்கிறது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்படுகிற போது தாங்கள் சில ஃப்ளெக்சிபிளான முடிவுகளுக்கு வர முடியும் என்பதுதான் ஈரானுடைய நிலையாக இருக்க
இருக்கக்கூடிய அதே நேரம் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ஈரான் தயார் இல்லை என்பதையும் திட்டத் தெளிவாக சொல்லி இருப்பதாகவும் அமெரிக்கா அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்பதையும் இன்றைக்கு அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டியிருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இந்த பிரச்சனை விவகாரத்தில் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனிய விவகாரத்தை தங்களுடைய விஞ்ஞானிகள் தங்களுடைய அறிவியலாளர்களுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதி கொண்டிருக்கிறது. ஏன்னா யாருமே அணு ஆயுதம் தொடர்பான அணுவை செறிவூட்டுவது தொடர்பான எந்த ஒரு அறிவையும் இன்னொரு நாட்டுக்கு பகிர்ந்துக்கிற மாட்டாங்க. அது ஒரு ரகசியமாகத்தான் எல்லா நாடுமே பாதுகாக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் ஈரானுடைய விஞ்ஞானிகள் ஈரானுடைய அறிவாளிகள் உருவாக்கிய மிகச்சிறந்த திட்டம் இது. இதை சாதாரணமாக நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது என்பதிலும் ஈரான் மிக தெளிவாக இருக்கிற அதே நேரம் ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஹொர்முஸ் பகுதிகளில் மிகப்பெரியதொரு இராணுவ முன்னெடுப்புகளுக்கு அவர்கள் தயாராகி வருகிற அதே நேரத்தில் ஈரான் தற்போது ஹொர்முஸினுடைய பல பகுதிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதித்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வரிசைக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு ஈரான் மட்டுமல்ல சவுதி அரேபியா மற்றும் பல நாடுகளுடைய ஊடகங்களும் வெளியிடுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பெட்ரோல் டேங்கர் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா அந்த பகுதியை நாங்கள் மூடி இருக்கிறோம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் மூடி இருக்கிறோம், வரிசை நில்றா அப்படின்னு சொல்லி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழலும் பதட்டமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் எஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும். காசா தொடர்பான அப்டேட்டுகள் வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகள் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் மார்க்க விளக்கங்களும் இந்த ரமதானுடைய காலத்தில் நம்ம வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலில் ஒரு முக்கியமான இஸ்லாமிக் குயிஸ் காம்படிஷன் ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கிறது. அதனையும் நீங்கள் பார்த்து இஸ்லாமிய அறிவுகளை வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.